எங்கள் நன்மையையும் செம்மையும் ஆசீர்வாதத்தின் பாதையில் எங்களை நடத்துகிறவருமாகிய ஆண்டவரே, ஆண்டவரே என்னுடைய மீட்பின் பாறை, ஆண்டவரை துதிப்பேன், ஆண்டவரை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி எங்கள் கன்மலையும் எங்கள் மீட்பருமாயிருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவர் என்று சொல்லி பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து அவரை நோக்கி கூப்பிடுகிற போது எனக்கு எட்டாத உயரமான கன்மலையில் என்னை கொண்டு போய் நிறுத்தி விடுகிறீர் என்று சொல்லி என்னுடைய கால்களை மான்களின் கால்களை போலாக்கி வனாந்தரங்களிலே தீமைகள் என்னை சூழ்ந்திருக்கும் போது ஆச்சரியமாய் நடத்துகின்ற ஆண்டவர் என்று சொல்லி இந்த நாளினுடைய தியானங்களை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்திருக்கிற உம்முடைய பேரன்புக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. புதிய மாதத்தை ஆண்டுடைய திருச்சமூகத்திலே துவங்குகின்ற இந்த தருணத்திலே மகிழ்ச்சியோடு துவங்குவதற்கு ஆண்டு பலன் கொடுத்திருக்கின்ற நன்றி சொல்கிறோம். எங்கள் வாழ்விலே பல சூழ்நிலைகளை கண்டு எங்களுக்குள்ளே இருந்த பயங்கள் எல்லாவற்றையும் என்னுடைய மீட்பின் ஆண்டவர் கன்மலையாக இருக்கக்கூடிய என்னுடைய மீட்பர் மாற்றி இருக்கின்றார். அதற்காக நன்றி சொல்கிறோம். குடும்பத்தில் இருக்கின்ற சூழ்நிலைகளை கண்ட பயங்கள், வேலை செய்கின்ற அலுவலகங்களில் இருக்கக்கூடியதான சூழ்நிலைகளை கண்ட பயங்கள், பல்வேறு சூழ்நிலைகளை எதிர்கொள்ளுகின்ற போது ஏற்படுகின்ற பயங்கள், அது நிமித்தத்தால் ஏற்படுகின்ற பலவிதமான பிரச்சனைகள், சரீரத்திலே உண்டாகின்ற பலவீனங்கள் என்று சொல்லி பலவிதமான துயரங்கள் மத்தியில் இருந்து கொண்டிருந்த என்னை என்னுடைய ஆண்டவர், என்னுடைய இரட்சகர், அவர் மீட்பின் பாறை, உறுதியாக நான் நம்பி நிற்கக்கூடிய என்னுடைய கன்மலை என்று சொல்லி ஆண்டவர் எனக்குள்ளே கொடுத்திருக்கிற தைரியத்திற்காய், திடத்திற்காய், நம்பிக்கைக்காய் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற இந்த ஆற்றல் என்னுடைய பயத்தை எல்லாவற்றையும் மாற்றுகிறது. இந்த மாதத்தை எவ்வளமாய் எதிர்கொள்வேன், இந்த மாதத்திலே நான் பல காரியங்களை செய்ய வேண்டியிருக்கிறது, பொருளாதாரத்தில் எனக்கு இருக்கிறதான நெருக்கடிகளை எப்படி எதிர்கொள்வேன் என்று சொல்லி பலவிதமான அச்சங்களில் இருந்த தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற உறுதியான நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுகின்ற எங்கள் ஆண்டவர் எனக்கு உண்டு. நான் உறுதியாய் நிற்கக்கூடிய என்னுடைய மீட்பர், என்னுடைய கன்மலை, நான் ஒருபோதும் அதிலிருந்து வழுவி போகாதபடிக்கு என்னை காத்து நடத்துகின்ற என்னுடைய கன்மலையாகிய மீட்பரில் நான் நிற்கிறேன் என்று சொல்லுகின்ற தைரியத்தோடு, துணிச்சலோடு, பலத்தோடு, அந்த பலன் தருகின்ற மகிழ்ச்சியோடு ஒவ்வொரு காரியங்களையும் எதிர்கொள்வதற்கு ஒவ்வொருவருக்கும் ஆற்றல் தர வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தனை செய்கிறோம். ஆண்டவரே, இந்த லெந்து காலங்கள் என்னுடைய வாழ்வுக்கு வசந்த காலமாக எங்களுடைய வாழ்வு மாறுவதற்கு இந்த லெந்து காலங்கள் எங்களுக்கு உதவியாக இருக்க ஒவ்வொரு நாட்களையும் நாங்கள் மகிழ்ச்சியோடு ஆண்டோடைய சமூகத்தில் செலவிட ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பலன் தர வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தனை செய்கிறோம். திருச்சபை ஆசீர்வதிப்பீராக. திருச்சபையினுடைய ஒவ்வொரு காரியங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். திருச்சபையினுடைய ஒவ்வொரு தொழுகையிலும் உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படட்டும். உம்முடைய ஆச்சரியமான அற்புதமான காரியங்கள் ஒவ்வொரு இறை மக்களையும் அதிசயமாக நடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. திருச்சபையினுடைய எல்லா குடும்பங்கள், ஒவ்வொரு குடும்பங்களில் இருக்கக்கூடிய பச்சிளம் குழந்தைகள், சின்னஞ்சிறுவர்கள், பெரியவர்கள், வாலிப கன்னிகைகள், வயது முதிர்ந்த முதிய பெற்றோர் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், பிரார்த்தனை செய்கிறோம். ஆண்டவருடைய ஆச்சரியமான நடத்துதல் ஒவ்வொருவரையும் நிறைவாய் சூழ்ந்து கொள்வதாக. ஆண்டவரே, பிள்ளைகளுடைய கல்வி ஆசீர்வாதமா இருக்கட்டும். தேர்வுகளை எழுதி கொண்டிருக்கிற தம்முடைய பிள்ளைகள் ஆச்சரியமான ஞானத்தோடு கூட தேர்வுகளை நேர்த்தியாய் எழுதுவதற்கான பலத்தை ஆண்டவர் கட்டளையிடுவீராக. உயர் கல்விக்கு என்று சொல்லி, நீட் போன்ற மிகப்பெரிய தேர்வுக்கு என்று சொல்லி ஆயத்தப்படுகிற அன்பு பிள்ளைகளை ஆண்டவர் ஒரு விசை கூட பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தனை செய்கிறோம். இந்த மாதம் ஒவ்வொருவருக்கும் ஆச்சரியமான மாதமாக உள்ளத்தில் இருக்கின்ற பயங்கள் எல்லாம் மாறி ஆண்டவர் என்னை பலப்படுத்தி நடத்துகிறார் என்று சொல்லுகிற நம்பிக்கையோடு, திடத்தோடு, தைரியத்தோடு ஒவ்வொரு நாட்களையும் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் எதிர்கொள்ள ஒவ்வொருவருக்கும் ஆற்றல் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வேலை வாய்ப்புகளிலே உயர்வுகள், நன்மைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவாய் உண்டாக வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தனை செய்கிறோம். தேவையான தகுதிகள், திறமைகள், தாளந்துகளை ஆண்டவர் பரத்திலிருந்து பூரணமாய் கட்டளையிடுவதாக. கடினமாய் உழைக்கிற தம்முடைய பிள்ளைகளுடைய உழைப்புகள் அங்கீகரிக்கப்படுவதாக. பொருளாதார நெருக்கடியில் இருக்கின்ற தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அவைகளிலிருந்து நல்ல
விடுதலைகளை தருவீராக. உழைப்பு ஆசீர்வதிக்கப்படுகின்ற போது 30, 60, 100 நன்மைகள் உண்டாகவும் பொருளாதார நெருக்கடிகளில் இருந்து விடுதலை உண்டாகவும் ஆண்டவர் பலன் தர வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தனை செய்கின்றோம். திருமண வாழ்வுக்கு என்று ஆயத்தப்படுகிற தம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும். குடும்ப வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகளுக்காக ஆயத்தப்படுகிற தம்முடைய பிள்ளைகளை அந்த நன்மையான வாழ்வுக்கு என்று சொல்லி ஆண்டவர் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தனை செய்கிறோம். நம்முடைய திருப்பாதப்படியிலே பல்வேறு சூழ்நிலைகளோடு கடந்து வந்திருக்கிற தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நம்முடைய திருக்கரங்களிலே தந்து பிரார்த்தனை செய்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆச்சரியமாய் நடத்துவீராக. ஒவ்வொருக்குள்ளும் இருக்கக்கூடிய பயங்கள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்துவீராக. ஆண்டவருடைய மீட்பின் பாறை என்பதை ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் உணர்ந்து உமக்கு நன்றிகளை, துதிகளை, தோத்திரங்களை ஏற்படுத்த அனுபவங்களை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் பூரணமாய் தருவீராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இந்த மாதம் முழுவதும் ஆச்சரியமாய் நடத்தப்படவும், ஆச்சரியமாய் நடத்தினேன் ஆண்டவரை ஒவ்வொரு தருணங்களிலும் துதித்து மகிமைப்படுத்தவும் ஆண்டவர் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தனை செய்கிறோம். எங்களோடு இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. கண்ணீரோடு நெருக்கத்தோடு இருக்கின்ற, துயரத்தோடு இருக்கின்றதான அந்த ஆண்டவரே, இந்த நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்காக பிரார்த்தனை செய்கிறோம். இது போன்ற கடினங்கள், இது போன்ற நெருக்கடிகள் ஆண்டவரே குடும்பமான வரைக்கும் எங்கள் ஆண்டவரால் தடுக்கப்பட வேண்டுமே. உம்மை நோக்கி செபிக்கிறோம் ஆண்டவரே. வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சமூகம் ஒரு அன்பான சமூகமாக நிறைத்திருக்க வேண்டும் ஆண்டவரே. பல்வேறு விதமான நெருக்கடிகள், பிரச்சனைகள் இருந்து விடுதலை பெற்றுக் கொள்கின்ற சமூகமாக இந்த சமூகம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. அதற்காக செபிக்கிறோம். எந்த பிரச்சனைகளும் உண்டாகாதபடிக்கு, எந்த நெருக்கடிகளும் உண்டாகாதபடிக்கு கர்த்தர் ஆச்சரியமாய் நடத்துவீராக. எங்களை ஆட்சி செய்கிற அரசுகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. குடிமக்களுக்கு ஏற்ற ஒரு ஆட்சிகள் ஆண்டவர் அவர்களால் நடத்தப்பட வேண்டுமே. கர்த்தர் அதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரே. அரசு எங்களுடைய குறித்து கரிசனை உள்ள அரசாக காணப்பட ஆண்டவர் ஆட்சியாளருடைய ஆண்டவர் ஞானங்களை ஆண்டவருடைய ஞானத்தால் நிறைத்தருள வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை உம்முடைய திருக்கரங்களில் தருகிறோம். பலவீனத்தோடு இருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு பலன் தாரும். கண்ணீரோடு இருக்கின்ற பிள்ளைகளை ஆறுதல் படுத்தும். நெருக்கத்தில் இருக்கின்ற தம்முடைய பிள்ளைகளை உயரமான கண்மலையில் கொண்டு போய் நிறுத்தும். ஆலயத்தில் செய்யப்படுகின்ற ஜெபங்கள் ஒருபோதும் வீணல்ல. என் ஆண்டவருடைய கண்களும் என் ஆண்டவருடைய காதுகளும் இந்த ஆலயத்தில் இருக்கிற தம்முடைய பிள்ளைகளுடைய பிரார்த்தனைகளுக்கும் வாழ்வுக்கும் திறந்தவைகளாக இருக்கிறபடியினால், என்னுடைய அன்பு பிள்ளைகளை பார்த்து கொண்டிருக்கிறபடியினால் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். உடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆச்சரியமாய் நடத்துகிறீர் ஆண்டவரே. அந்த அன்போடு, நிச்சயத்தோடு, சாட்சிகளோடு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளையும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி வாழ்ந்து ஆண்டவரே வாழ ஆண்டவர் பலன் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா தீமைகளையும், எல்லா துன்பங்களையும், விசாசி கொண்டு வருகின்ற சகல விதமான சோதனைகளையும், நெருக்கடிகளையும் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்திலே கடிந்து ஜெபிக்கிறோம். துதி, கனம், மகிமை, மாட்சிமை எல்லாம் உமக்கே தருகிறோம். இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மிகுந்த தாழ்மையோடு இவைகளை கேட்கிறோம். எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.